ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் ஸ்கூல் புக்கில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். டுடே நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியலில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எக்ஸ்ட்ராவாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி இதில் படிப்போம். அதுபோக அன்னி பெசன்ட் அம்மையார் நம்ம 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த இதில் அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி படிச்சிருப்போம். அவங்கள பற்றி ஃப்ரீஃபாக இதில் படிப்போம். மித்த எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்கில் பார்த்த கண்டென்ட் தான். ஒரு கிளைண்ட்ஸ் மட்டும் எல்லாமே நாம் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சி ஜென்ரல் தமிழ் பிடிஎஃப்ல தமிழ் மகளிரின் சிறப்பு என்ற தலைப்பு கீழே அன்னி பெசன்ட் அம்மையார் பற்றி ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 387. இவங்க எப்போ பிறந்தாங்க அப்படின்னா 1847 அக்டோபர் 1ஆம் நாள் பிறந்திருப்பாங்க. இவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. 1889ஆம் ஆண்டு தியோசாபிகல் சொசைட்டி அப்படின்ற அமைப்பை வாரணாசியில் தொடங்கியிருப்பாங்க. நியூமால்தூசியன் அமைப்பு என்ற சீர்திருத்த சங்கத்தின் தலைவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அன்னி பெசன்ட் அம்மையார். 1907ஆம் ஆண்டு இந்த தியோசாபிகல் சொசைட்டிக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவர் 2 பத்திரிகையை தொடங்கியிருப்பாங்க. காமன்வெல், நியூ இந்தியா. அதாவது தன்னாட்சி இயக்கத்தை தமிழ்நாட்டில் சென்னையில் ஏற்படுத்தணும் அப்படின்றதற்காக அந்த இயக்கத்தின் கொள்கைகளை வெளிப்படுத்துவதற்காக இவர் ஆரம்பித்த இந்த 2 பத்திரிகை தான் காமன்வெல், நியூ இந்தியா. 1916 ஹோம் ரூல் இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் மிதவாதிகள் தீவிரவாதிகள் இணைப்பிற்கு பெரிதும் பங்காற்றியவர். அதாவது மிதவாதிகள்னா என்ன? அவங்க மக்களிடையே அவங்களுடைய குறைகளை கேட்டு விசாரித்து தங்களுடைய கருத்தை அரசாங்கத்துக்கு தெரிவிப்பாங்க மிதவாதிகள். ஆனால் தீவிரவாதிகள் என்ன செய்வாங்க? டைரக்டாக அவங்க களத்திலே இறங்கிடுவாங்க. நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் மிதவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் உள்ள வித்தியாசம். இது நீங்கள் இந்த 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. நீங்கள் அது பார்த்துட்டு இது பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இன்னும் புரியும். ஓகே, அடுத்து 1916 தான் நமக்கு சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை கொண்டு வந்திருப்பாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். 1917ஆம் ஆண்டு காங்கிரஸில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவர் சென்னையில் இருக்கக்கூடிய அடையாறு பகுதியில் தேசிய பல்கலைக்கழகத்தை 1918 ஆரம்பிச்சிருப்பாங்க. இவர் 20 செப்டம்பர் 1933 இயற்கையை எய்துறாங்க. நெக்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய காலம் ஜூலை 30, 1886 முதல் ஜூலை 22, 1968 வரை. இவருடைய பெற்றோர் நாராயணசாமி, சந்திரம்மாள். இவர் புதுக்கோட்டையில் பிறந்திருப்பாங்க. இவருடைய தமிழ் பணிகள் என்னென்ன அப்படின்னா, இந்தி மொழி கிளர்ச்சியில் பங்கு பெற்றவங்க, தமிழிசை இயக்கம், தமிழ் வளர்ச்சி, தமிழ் ஆசிரியர்களின் ஊதிய உயர்வு போராட்டம் என தமிழ் பணிகள் செஞ்சவங்க, மாதர் இந்திய சங்கம் நடத்திய பெண்களுக்கான ஸ்ரீ தர்மம் என்னும் மாத இதழின் ஆசிரியராக விளங்கியவங்க நம்ம முத்துலட்சுமி அம்மையார். இவருடைய சமூக பணி 1926 43 நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஒரு அகில இந்திய உலக பெண்கள் மாநாட்டில் பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் அந்த மாநாடு நடைபெற்றிருக்கும். அதில் இந்தியாவின் சார்பாக நம்ம முத்துலட்சுமி ரெட்டி அம்மையார் கலந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு சொற்பொழிவு நிகழ்த்தி இருப்பாங்க. அதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் முன்னேறணும் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்மொழிஞ்சிருப்பாங்க. பெண்களை அடிமைகளாக நடத்தும் வழக்கம் ஒழிய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் முத்துலட்சுமி அம்மையார். சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயரும் இவர்தான். அன்றைய சென்னை மாகாண சட்டசபைக்கு முத்துலட்சுமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் மூலம் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி என்ற பெருமையும் முத்துலட்சுமி அம்மையார் தான் சேரும். அதாவது 1921 என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, நீதி கட்சி பெண்களும் அரசியலில் பங்கேற்கலாம் அப்படின்ற ஒரு கொள்கையை வெளியிட்டிருப்பாங்க, ஒரு சட்டம் இயற்றியிருப்பாங்க. அந்த சட்டத்தின்படி 1926
முதலாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க நம்ம முத்துலட்சுமி அம்மையார். 1925ஆம் ஆண்டு சட்டசபை துணைத் தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். இவர் அந்த 5 ஆண்டுகள் பதவியில் இருந்தப்போ நிறைய புரட்சிகரமான சட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி இருப்பாங்க. அதுல முக்கியமானது தேவதாசி முறை ஒழிப்பு, இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், பாலிய விவாகங்களை தடை செய்யும் சட்டம். இது எல்லாமே முக்கியமான சட்டங்கள். அனாதையாக்கப்பட்ட குழந்தைகளை வளர்த்து அவங்களுக்கும் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொண்டு வரணும் அப்படின்றதற்காக இவங்க ஔவை இல்லம் அப்படின்ற ஒரு அமைப்பை அடையாறுல உருவாக்கி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில புற்றுநோய் மருத்துவமனை அமைக்க பல விதங்கள்ல நிதி திரட்டி இருப்பாங்க. இப்போ புற்றுநோயாளிகளுக்கு சென்னையில இருக்கக்கூடிய அடையாறு மிகவும் புகலிடமாக விளங்குகின்றது. இந்த மருத்துவமனைக்கு பிரதமர் நேரு 1952ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல அடிக்கல் நாட்டியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் இவர் பெற்ற விருதுகள். முத்துலட்சுமியின் சேவைகளுக்காக மத்திய அரசு 1956ல பத்மபூஷன் விருது வழங்கியிருக்கோம். அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றி பார்க்க போறோம். இவர் 1883ல பிறந்திருப்பாங்க. மூவலூர் எனும் ஊர்ல பிறந்திருப்பாங்க. அதனாலதான் இவங்கள மூவலூர் ராமாமிர்தம் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த ஊர் நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை பக்கத்துல இருக்குது. இவங்க அறிஞர் அண்ணா அவர்களால் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு புகழ பெற்றிருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அம்புஜத்தம்மாள். அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் அவங்கள அழைச்சிருப்பாங்க. சாரி, அஞ்சலை அம்மாளை தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகளால் அழைக்கப்பட்டவங்க அஞ்சலை அம்மாள். மூவலூர் ராமாமிர்தம் அம்மாள் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு அறிஞர் அண்ணாவால் அழைக்கப்பட்டவங்க. ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்து இவங்களுடைய திருமணம் தனக்கு இசை மற்றும் நாட்டியம் கற்றுத்தந்த சுயம்பு என்பவரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இந்த சுயம்பு எனும் தன்னுடைய கணவர் அம்மையாரின் அனைத்து போராட்டங்களுக்கும் துணை புரிஞ்சிருப்பாங்க. இவருடைய முதல் போராட்டமே என்ன அப்படின்னா தேவதாசி முறையை எதிர்த்த போராட்டம் தான். 1914ல அவருடைய முதல் போராட்டத்தை மயிலாடுதுறையில தொடங்கியிருப்பாங்க. இந்த தேவதாசி முறை ஒழிப்புக்கு டாக்டர் முத்துலட்சுமி அம்மையாருக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தவங்க நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான். இது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையுமே கேட்டிருக்காங்க. காந்தியடிகள் மீது பற்று. அம்மையார் காந்தியடிகள் மீது மிகுந்த பற்று கொண்டவங்க. ஆங்கிலேயர்களின் தடை உத்தரவு காரணமாக அவங்களுமே பேசாம, அதாவது அப்போ வந்து பேசாம இருக்கணும் அப்படின்ற தடை உத்தரவு இருந்திருக்கும். அப்ப அவங்க பேசாம என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்களுடைய எண்ணங்களை பிளாக் போர்ட்ல எழுதி வெளிப்படுத்தி இருப்பாங்க. மூவர்ண கொடியாடை. காந்தியடிகள் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்கிட்டு திரும்ப வரும்போது அவரை கைது செஞ்சிருப்பாங்க. அப்போ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில அம்மையார் மூவர்ண கொடிய ஆடையாக உடுத்தியிருப்பாங்க. குடிசையில் வாழுதல். காந்தியத்தை ஏற்போர் குடிசையில் வாழணும் அப்படின்னு சொல்லி காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. அதுல இருந்து அவர் வாழ்ந்துட்டு இருந்த ஓட்டு வீடை விடுத்துட்டு குடிசையில குடியேறி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அந்த குடிலுக்கு வெளியில கரும்பலகையில கதர் அணிந்தவர்கள் மட்டும் உள்ளே வரவும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்கன்னு சொல்றாங்க. சுயமரியாதை இயக்கம் 1925ல பெரியார் காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. அப்ப அவர் வெளியேறின உடனே நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் காங்கிரஸ்ல இருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்திருப்பாங்க. தீண்டாமை, தேவதாசி முறை ஒழிப்பு, குழந்தை திருமணம், கைமை வாழ்வு இது எல்லாமே எதிர்த்தவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவரது சுயசரிதை புதினம் பெயர் வந்து தாசிகளில் மோசவலை அல்லது மதிகெட்ட மைனர். 1936ல எழுதியிருப்பாங்க. அடுத்து மொழிப்போர் பேரணி. 1938ஆம் ஆண்டு நடந்த மொழிப்போர் பேரணியில் திருச்சி முதல் சென்னை வரை 42 நாள் 577 மைல் நடைப்பயணம் மேற்கொண்டவங்க. இந்த நடைப்பயணத்தின் போது 87 பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அந்த பேரணியில நடந்து வந்த ஒரே ஒரு பெண் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் மட்டும்தான். இவரை விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கிறோம். எதற்காக அப்படின்னா பெண் உரிமைக்காக மிகவும் பாடுபட்டு இருப்பாங்க. அதனால பெண் உரிமைக்கு பாடுபட்ட விடிவெள்ளி அப்படின்னு அழைக்கிறாங்க. பொது வாழ்வில் 50 ஆண்டுகள் ஈடுபட்டு அவருடைய 80வது வயதில் இயற்கை எழுதியிருப்பாங்க. எப்போ அப்படின்னா 27/6/1962 அன்னைக்கு. இவர்
பேரில் தான் திருமண உதவி திட்டம் வந்து நம்ம தமிழக அரசு வழங்கி வருது. எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா 1989ஆம் ஆண்டுல இருந்து மூவலூர் அம்மையாரின் நினைவை போற்றும் வகையில் ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை தமிழக அரசு இவருடைய பெயரில் வழங்கி வருகின்றது. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். நெக்ஸ்ட் தில்லையாடி வள்ளியம்மை ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். 1898ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜோகன்ஸ்பர்க் எனும் நகர்ல பிறந்திருப்பாங்க. இவருடைய பெற்றோர் முனுசாமி மங்கலம். இவங்க தென்னாப்பிரிக்கால பிறந்தாலுமே அவங்க அம்மா வந்து தில்லையாடியில அவங்க அம்மாவின் பிறந்த ஊரான தில்லையாடியை வைத்து தில்லையாடி வள்ளியம்மை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த அறப்போராட்டத்துல ஆண்களுக்கு நிகராக பங்கேற்றவங்க தான் இவங்க. தென்னாப்பிரிக்கால 1913ல தென்னாப்பிரிக்க அரசாங்கம் என்ன செஞ்சிருக்கும், திருமண பதிவு சட்டப்படியும் கிறிஸ்தவ மத சட்டப்படியும் திருமணம் செய்யல அப்படின்னா அந்த திருமணம் செல்லாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கும். இது இந்தியர்களுக்கு மிகவும் வருத்தத்தை தெரிவித்தது. அதனால அறப்போராட்டத்துல அங்க உள்ள இந்தியர்கள் அனைவரும் ஈடுபட்டாங்க. அந்த அறப்போராட்டத்தை ஏற்று தலைமை ஏற்றவங்க யாரு, காந்தியடிகள். ஸோ அப்ப காந்தியடிகள் அவருடைய உரையை நிகழ்த்தும் போது அவருடைய உரை தில்லையாடி வள்ளியம்மைக்கு மிகவும் பிடிச்சிருக்கும். ஸோ காந்தியடிகளால் உந்தி எழப்பட்டு 1913ஆம் ஆண்டு வால்க்ஸ்ரெஸ்ட் எனும் இடத்தில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. அப்போ டிசம்பர் திங்கள் 23ஆம் நாள் ஆங்கிலேயர்கள் வந்து கைது செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றிருப்பாங்க. அந்த 3 ஆண்டுகளும் அவருக்கு சிறையில கல்லும் மண்ணும் சேர்ந்த உணவு தான் கொடுத்திருப்பாங்க. இதன் மூலமாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு அவங்க வந்து அடுத்த வருஷமே இறந்திருப்பாங்க. 1914 பிப்ரவரி 22. இந்த மாதிரி அவங்க உடல்நலக்குறைவால விடுதலை செஞ்சு வீட்டில் இருக்கும்போது படுத்த படுக்கையில் இருந்திருப்பாங்க. அப்போ காந்தியடிகள் அவரை பார்க்க வரும்போது சிறை தண்டனைக்கு வருந்துகிறாயா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு வள்ளியம்மை இல்லை, எப்போ திரும்ப வேணாலும் நான் சிறை செல்வதற்கு தயார் அப்படின்னு கூறியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்தியர்களின் நலனுக்காக எந்த இன்னல்களையும் எனக்கு ஏற்க தயார் அப்படின்ற ஒரு பதிலையும் சொல்லியிருப்பாங்க. 1914 பிப்ரவரி 22 அன்னைக்கு இறந்திருப்பாங்க. அவர் இங்க இறக்கும்போது அவங்களுடைய வயது 16 வயது தான். இளம் வயதிலே காலமாகி இருப்பாங்க. இவர்களுடைய மறைவை குறித்து காந்தியடிகள் தனது சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது அப்படின்னு மனம் வருந்தி இருப்பாங்க. மனிதர்களுக்கு அணிகலனாக திகழும் துன்பத்தை தாங்கும் மன வலிமை, தன்மானம், நல்லொழுக்கம் ஆகியவற்றிற்கு இலக்கணமாக திகழ்ந்தவர் அப்படின்னு காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மையை புகழ்ந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம காந்தியடிகள் எழுதிய இந்தியன் ஒப்பீனியன் எனும் இதழ்ல நம்பிக்கை தான் அவரது ஆயுதம் அப்படின்னு தில்லையாடி வள்ளியம்மை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அதுலயுமே தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் எனும் நூலில் காந்தியடிகள் குறிப்பிட்டிருப்பாங்க. தில்லையாடி வள்ளியம்மை நினைவை போற்றும் வகையாக நடுவண் அரசு அஞ்சல் தலை மற்றும் அஞ்சல் உரையையும் வெளியிட்டிருக்கு. இந்த தில்லையாடி நாகப்பட்டினம் மாவட்டத்திலிருந்து திருக்கடையூருக்கு தெற்கே 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. சென்னையில வண்டலூர் பூங்கால பிறந்த பெண் புலிக்குட்டிக்கு தில்லையாடி வள்ளியம்மை நினைவாக வள்ளி அப்படின்ற பெயர் பெறப்பட்டு வளர்க்கப்பட்டு வருகின்றது. காந்தியடிகள் தமிழ் மீதும் தமிழர் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டதற்கு முக்கிய காரணமே தில்லையாடி வள்ளியம்மை தான். காந்தியடிகள் மேற்கொண்ட சத்தியாகிரக வேள்வி பணிக்கு முதல் களப்பலியாகி அவரை மகாத்மா என்ற உயர்நிலைக்கு நோக்கி திருப்பிய பெருமை தில்லையாடி வள்ளியம்மையை தான் சேரும். அது மட்டும் இல்லாம வள்ளியம்மையின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு நாகப்பட்டினம் மாவட்டம் தரங்கம்பாடியில அவருடைய சிலை நிறுவி இருக்காங்க. கோ ஆஃப் டெக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில இருக்குது. அது தன்னுடைய 600வது விற்பனை மையத்திற்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை அப்படின்னு பெயர் சூட்டி இருக்காங்க. அடுத்து ராணி மங்கம்மாள் பற்றி பார்க்க போறோம். நாயக்கர் ஆட்சியில் காப்பாட்சியாளராக இருந்து மதுரையை ஆட்சி புரிஞ்சவங்க தான் ராணி மங்கம்மாள். இவருடைய கணவர் மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கர். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி எனும் புகழை பெற்றவர் ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாளின் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் அரங்க கிருஷ்ணன் முத்துவீரப்பன் இளம் வயதினனாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு துணையா இருக்கணும் அப்படின்றதற்காக இவங்க உடன்கட்டை ஏறாம அவங்க
வாழ்ந்திருப்பாங்க. மங்கம்மாள் அவருடைய மகனுக்கு திருமணம் செஞ்ச பிறகுதான் முடிசூட்டி இருப்பாங்க. ராணி மங்கம்மாளின் அறிவுரைகள் என்னென்ன அப்படின்னா, அரசாட்சியை நம்ம அடக்கத்தோடு செயல்படுத்தணும், தந்திரத்தோடும் நாம் நோக்குதல் வேண்டும், முன்கோபமும் அதன் விளைவும் அரசியல்ல ஒருபோதும் வெற்றி தராது, பகைவரை எதிர்கொள்ள எப்போதும் ஆயத்த நிலையில் இருப்பதோடு மிகுந்த பொறுமையுடனும் செயல்படணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நாட்டை ஆளும் பொறுப்பு வந்துவிட்டால் அனைவரையும் தன் குழந்தைகள் போல் எண்ணி அன்பு செலுத்துதல் வேண்டும் குறிப்பிட்டிருக்காங்க. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்னும் உணர்வோடும் நடுவுநிலை பண்போடும் அமைதியாக ஆட்சி நடத்தி மக்களிடம் நற்பெயர் பெற்றவர்தான் முத்து வீரப்பன். இவங்க யாரு? இவங்க யாருடைய மகன்? அடுத்து ராணி மங்கம்மாளின் மகள் தான் முத்து வீரப்பன். தன் மீது மோதிய இளைஞனை தண்டிக்க மெய்காவலர்கள் ஆயத்தமாயிருப்பாங்க. ஆனா ராணி மங்கம்மாள் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தடுத்து நிறுத்தியிருப்பாங்க. அதாவது கடவுள் முன் எல்லாரும் சமம்தான், அவங்க கடவுளை சாமி கும்பிட்டுட்டு வரும்போது நான் எதிர்ப்புல வர்றதை அவங்க கவனிக்கல அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திருப்பாங்க ராணி மங்கம்மாள். முத்து வீரப்பன் இறந்ததுனால 1688ஆம் ஆண்டு பேரளவில் அரியணை ஏற்றப்பட்டவன் தான் முத்து வீரப்பனின் மகன் விசயரங்க சொக்கநாதன். மங்கம்மாள் துயரங்களை தாங்கிக் கொண்டு ஆட்சி கடமைகளை அளவுற ஆற்றக்கூடிய வீராங்கனை என மக்கள் போற்றி புகழ்ந்தன. மதுரை நாயக்க அரசுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருட்களை செலுத்தாம திருவிதாங்கூர் மன்னர் ரவிவர்மா இருந்தாங்க. திருவிதாங்கூர் படையை தோற்கடிச்சு திரைப்பொருள் மட்டுமில்லாம பொன் பீரங்கி முதலிய பொருட்களை மங்கம்மாளின் தளபதி நரசப்பையன் தலைமையிலான படை பெற்று வந்திருப்பாங்க. மங்கம்மாள் ஆட்சி காலத்துல தஞ்சை அமைச்சராக இருந்தவங்க பாலாஜி பண்டிதர். அது மட்டும் இல்லாம ராணி மங்கம்மாள் காலத்துல காவிரி குறுக்க ஒரு அணை கட்டியவங்க யார் அப்படின்னா மைசூர் மன்னன் சிக்கதேவராயன். இவருடைய சமய பொறை மற்றும் மக்களின் பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்திடலாம். மதுரை நாயக்க மன்னர்களைப் போல சமய பொறையை கடைபிடித்து கிறிஸ்தவ மத குருமார்களை சமய பேருரை செய்ய அனுமதிச்சிருப்பாங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதக்கூடிய சமயத்தை நீங்க பின்பற்றி வாழலாம், அதுதான் தர்மம் அப்படின்ற கொள்கையை பின்பற்றி இருப்பாங்க. அதாவது யார் எந்த சமயத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படின்ற கொள்கையை வெளியிட்டிருப்பாங்க. சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியார் அப்படின்றவங்கள விடுதலை செஞ்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போசேத் என்ற குருவை அவருக்கு அரசவையில் வரவேற்று விருந்தும் கொடுத்திருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கும் மானியம் கொடுத்தவங்க ராணி மங்கம்மாள். மதுரையில பெரிய அன்னச்சத்திரம் முன்னை கட்டியிருக்காங்க. மங்கம்மாள் சாலை அப்படின்னு அழைக்கக்கூடிய நெடுஞ்சாலை கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைஞ்சிருக்கு. குதிரை, பசு, காளைகள் முதலியன நீர் அருந்துவதற்காக சாலையோரங்கள்ல தண்ணீர் தொட்டிகள் கட்டி வச்சிருக்காங்க. பொதுமக்களுக்காக குடிநீர் குளங்கள், ஊருணிகள், கிணறுகள் இது எல்லாத்தையும் தோண்ட செஞ்சாங்க. தொழில் வளர்ச்சி, வணிகம், மக்கள் தொடர்பு ஆகியவற்றிற்கு வழிவகுத்திருக்காங்க. ஆணி திங்கள்ல ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க. மீனாட்சி அம்மன் ஆலயத்திற்கு நிறைய பொன்னும் பொருளும் கொடுத்திருக்காங்க. கொள்ளிடத்தில் வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் துன்புற்ற போது உறைவிடம் வழங்குவதற்கு ஆணை பிறப்பித்தாங்க ராணி மங்கம்மாள். வெள்ளத்தால் அமைந்த கரையோரத்து சிற்றூர்களுக்கு மீண்டும் சீரமைத்து மீண்டும் அவங்களுக்கு வாழ்வாதாரங்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. மத்திய சந்தை, மதுரை கல்லூரி, உயர்நிலை பள்ளி கட்டடம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் தலைவரின் பழைய அலுவலகம் முதலியவற்றை ராணி மங்கம்மாள் கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல விழாக்கள் நடைபெறும் பொழுது அவருடைய செங்கோலை அம்மனின் முன் வைத்து வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்தவங்க ராணி மங்கம்மாள். சித்திரை முழுமதி நாளில் ராணி மங்கம்மாளும் இளவரசனும் தமுக்கம் அரண்மனையில் தங்கி மீனாட்சி திருமணத்தை கண்டு கழிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்போ அருங்காட்சியகமாக விளங்கக்கூடிய தமுக்கம் மைதானம் மங்கம்மாளின் கோடைக்கால அரண்மனையாக விளங்கி இருக்குது. ஆற்றில் இறங்கும் கள்ளழகரின் திருவடிகளை வணங்கி மகிழ்ந்தவர் ராணி மங்கம்மாள், இளவரசர் விசயரங்க சொக்கநாதன். ஓகே, அடுத்து இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ் பெண்களின் பங்கு. வேலுநாச்சியார் ஆல்ரெடி நாம இதை பார்த்ததான், நீங்க ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. கடலூர் அஞ்சலை அம்மாள் இவங்கள பற்றியும் நாம நேத்தே பார்த்துட்டோம். இதுல எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பாயிண்ட்ஸை மட்டும் நாம பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம படிச்சதை மட்டும்தான்
இங்க சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, அஞ்சலை எம்மால தென்னாட்டு ஜான்சி ராணி அப்படின்னு காந்தியடிகள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. அடுத்து அம்புஜத்தம்பாள். அம்புஜத்தம்பாள் வந்து 8/1/1899 பிறந்திருப்பாங்க. இவங்க வந்து உயர்குடியில உள்ள, அதாவது ரொம்ப பணக்காரங்களா இருக்க குடும்பத்துல பிறந்திருப்பாங்க. இருந்தாலும் நிறைய கட்டுப்பாடுகள் அவங்க குடும்பத்துல இருந்ததுனால கல்வி கற்க வெளியே அனுப்பியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகள் வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம கஸ்தூரிபாயால் ஈர்க்கப்பட்டவங்க. ஸோ எளிமையை மட்டுமே பின்பற்றி வாழ்ந்திருப்பாங்க. வைமு கோதை நாயகி அம்மாள், ருக்மணி லட்சுமிபதி ஆகியோருடன் நட்பு கொண்டு பெண் அடிமைக்கு எதிராக குரல் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர்கள் யார் அப்படின்னா அம்புஜத்தம்பாள். இவங்க வந்து வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா அந்நிய துணி விற்கும் கடைக்கு முன்பாக மறியல் போராட்டம் செஞ்சிருப்பாங்க. அதனால வேலூர் சிறையில அடைக்கப்பட்டிருப்பாங்க. இருந்தாலும் வேலூர் சிறையில இருக்கும்போது அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மொழிகள் அனைத்தையுமே வந்துட்டு எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துருந்துருப்பாங்க. காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் அப்படின்னு அழைக்கப்படுறவங்க அம்புஜத்தம்பாள். இவங்க தான் அவருடைய தந்தை மற்றும் காந்தியின் பெயரோடு இணைத்த சீனிவாச காந்தி நிலையம் அப்படின்ற ஒரு தொண்டு நிறுவனத்தை உருவாக்கி இருப்பாங்க. அவருடைய 70வது வயதுல நான் கண்ட பாரதம் அப்படின்ற நூலை அம்புஜத்தம்பாள் எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழக அரசு 1964ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வழங்கியிருக்கும். ஓகே, இதோட நமக்கு முடியுது. நெக்ஸ்ட் பொதுத்தமிழ் இலக்கணத்திலே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நம்ம அதில் பார்த்தது தான். இதில் எக்ஸ்ட்ரா வந்து என்ன அப்படின்னா, நான் ஒரு இந்தியா டமாரம் என்று சொன்னவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அது மட்டும் இல்லாமல் இந்திய மகளிர் சங்கத்தையும் இவங்க நிறுவியிருப்பாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் காசியில் ஒரு பள்ளியை தொடங்கி இருப்பாங்க. அதை தான் இப்போ காசி இந்து பல்கலைக்கழகமாக மாறியிருக்கு. மித்த எல்லாமே நாம் பார்த்துட்டோம். இவருடைய இயற்பெயர் அன்னி வுட். ஓகே, லண்டன்ல ஒரு ஐரிஷ் குடும்பத்துல பிறந்திருப்பாங்க அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தேவதாசி மரபில் பிறந்து அதனை ஒழிக்க குரல் கொடுத்திருக்காங்க. அறிஞர் அண்ணாவால் தமிழகத்தின் அன்னி பெசன்ட் என்று புகழப்பெற்றவர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவருடைய காலம் 1883 முதல் 27/6/1962 வரை. இவரது தந்தை பெயர் கிருஷ்ணசாமி. இவர் இசையும் நாட்டியமும் கற்றுத்தந்த சுயம்பு என்பவரை திருமணம் செஞ்சிருப்பாங்க. 1917 அவர்களுடைய முதல் போராட்டத்தை ஏற்படுத்தி தொடங்கியிருப்பாங்க. எதற்காக அப்படின்னா தேவதாசி முறைக்கு எதிராக. அவருடைய வீட்டின் முன் கதர் அணிந்தவங்க மட்டும் உள்ளே வரணும் அப்படின்னு எழுதி வச்சவங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1938 நடைபெற்ற மொழிப்போர்ல திருச்சி முதல் சென்னை வரைக்கும் 42 நாட்கள் 577 மைல் நடைப்பயணம் மேற்கொண்டு இருப்பாங்க. அப்படி நடைப்பயணம் செய்யும் போது 87 பொதுக்கூட்டங்கள்ல உரையாற்றி இருக்காங்க மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். 1989 இவர் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு ஏழை பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவருடைய பெயர்ல வழங்கி வருது. நெக்ஸ்ட் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. இயற்பெயர் முத்துலட்சுமி. காலம் 30/7/1886 முதல் 22/7/1968 வரை. இவர் பிறந்த ஊர் புதுக்கோட்டை. இவருடைய பெற்றோர் நாராயணசாமி சந்திரம்மாள். ஆசிரியர் பாலையா என்பவரின் உதவியால் பள்ளியில் பயின்றவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. 1912 மருத்துவ பட்டம் பெற்ற முதல் பெண்மணி இவங்க தான். 1914 டாக்டர் சுந்தர ரெட்டியை திருமணம் செஞ்சிருப்பாங்க. இவருடைய மகன்களின் பெயர்கள் ராம்மோகன், கிருஷ்ணமூர்த்தி. லண்டன்ல ராயல் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோய் ஆய்வு செஞ்சவங்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. அது மட்டும் இல்லாம 1926 பெண்கள் தேர்தலில் போட்டியிட்ட சட்டம் இயற்றப்பட்டது. அப்போவுமே முதல் சட்ட மேலவை உறுப்பினராக டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க 1926லேயும். தேவதாசி ஒழிப்பு சட்டை, விபச்சார ஒழிப்பு திட்டம், பெண்கள் திருமண வயதை உயர்த்தும் சட்டம் போன்றவற்றில் இவங்க செஞ்ச பணிகள் மிகவும் அளப்பரியது. 1930 அவ்வை இல்லத்தை தொடங்கியிருப்பாங்க. எங்க அப்படின்னா சென்னை அடையாறுல. எதற்காக அப்படின்னா விதவை பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக.
ஏற்படுத்தியிருப்பாங்க. 1933ல் சிகாகோவில் நடந்த பெண்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு இருப்பாங்க. 1949ல் புற்றுநோய் நிவாரண நிதியை ஏற்படுத்தி 2 ஆண்டுகள் முயன்று புற்றுநோய் நிலையத்தை அடையாற்றில் தோற்றுவித்திருப்பாங்க. 1956ல் பத்மபூஷன் விருது பெற்றவங்க டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். அடுத்து தில்லையாடி வள்ளியம்மை, ஆல்ரெடி நம்ம புக்கில் பார்த்தது தான், இதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே கொடுக்கல. அடுத்து ராணி மங்கம்மாள், இதில் மதுரையை ஆண்ட சொக்கநாத நாயக்கரின் மனைவி தான் இவங்க. இவங்களுடைய மகன் அரங்ககிருஷ்ண முத்து வீரப்பன். ராணி மங்கம்மாளின் மருமகள் சின்ன முத்தம்மாள். ராணி மங்கம்மாளின் பேரன் விசயரங்க சொக்கநாதன். 1688ல் அரியணையில் அமர்த்தியிருப்பாங்க ராணி மங்கம்மாள். நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் ராணி மங்கம்மாள். திருவிதாங்கூர் மன்னன் ரவிவர்மா வரி செலுத்தாம இருந்திருப்பாங்க. அதனால கல்குளம் பகுதி நாயக்கர் படையை தாக்கி அழிச்சிருப்பாங்க. இதனால ராணி மங்கம்மாள் தளபதி நரசப்பையன் தலைமையில் படையை அனுப்பி ரவிவர்மாவை தோற்கடிச்சாங்க. தஞ்சை மன்னர் ஷாஷி மதுரை படைகளை தாக்கியதால் நரசப்பையன் தலைமையில் படையை அனுப்பி வெற்றி பெற்றவங்க ராணி மங்கம்மாள். இவருடைய காலத்தில் மைசூர் மன்னன் சிக்கதேவராயன் காவிரி அணைக்கு குறுக்க அணை கட்ட முயன்றதால் சிக்கல் ஏற்பட்டிருக்கும். சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லோ பாதிரியாரை விடுதலை செஞ்சவங்க. அதாவது இவங்க எல்லா மதத்தையும் எந்தெந்த மதம் எந்தெந்த மக்களுக்கு பிடிச்சிருக்கும், தனக்கு பிடிச்ச எல்லா மதத்தையும் பின்பற்றலாம் அப்படின்ற ஒரு கொள்கையை வெளியிட்டிருப்பாங்க ராணி மங்கம்மாள். பேசேத் என்ற குருவை அவருடைய அரசவைக்கு அழைத்து அவர்களுக்கு விருந்தோம்பல் செஞ்சிருப்பாங்க. இவருடைய பெயரில் அமைந்த மங்கம்மாள் சாலை கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைக்கப்பட்டுள்ளது. குதிரை, பசு, காளை இந்த உயிரினங்கள் எல்லாமே நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலையோரங்களில் தண்ணீர் தொட்டி அதிகமாக உருவாக்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆணி திங்களில் ஊஞ்சல் திருவிழா நடைபெற ஏற்பாடு செஞ்சவங்க ராணி மங்கம்மாள் தான். ராணி மங்கம்மாவை துயரங்களை தாங்கி கொண்டு ஆட்சி கடமைகளை அழகுற ஆற்றக்கூடிய வீராங்கனை அப்படின்னு மக்கள் போற்றி இருக்காங்க. இதோட நமக்கு முடியுது. ஓகே, இந்த 2 மெட்டீரியலும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுத்துட்றேன். ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி படித்தது தான். எக்ஸ்ட்ராவாக முத்துலட்சுமி அம்மையார் பற்றியும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பற்றியும் நாம் இதில் பார்த்துருக்கோம். நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி இதை ஒரு கிளைன்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 or 3 கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் இருந்து கேட்குறாங்க. இது பெரும்பாலும் அன்னி பெசன்ட் முத்துலட்சுமி அம்மையார் பற்றிய கொஸ்டின் நமக்கு ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் ஒரு கொள்கை சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன அப்படின்னா, அனைத்து வசதிகளுடன் கூடிய ரயில் வண்டியில் பயணம் செய்வதை விட மாட்டு வண்டியே சிறந்தது அப்படின்ற ஒரு கொள்கையை சொல்லியிருப்பாங்க. அதை சொல்லி இதை கூறியவர் யார், இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேவதாசி ஒழிப்பு சட்டத்திற்கு முத்துலட்சுமி அம்மையாருக்கு துணை புரிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோடைய ஆன்சர் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக், படிச்சுக்கோங்க. 1 or 2 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்காங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.